அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். என் பிரியமுள்ள சத்திய விசுவாசிகளே, இன்று நாம் பேசப்போவது நமது அன்றாட வாழ்வில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததுவானால் பல சமயங்களில் நாம் போதிய கவனம் செலுத்தாத ஒரு விஷயத்தை பற்றியதாகும். நமது நபி வழியின் ஒரு பகுதியான நகம் வெட்டுவதன் வடிவம் மற்றும் அதன் மரியாதைகள் பற்றியதாகும். சுத்தம் ஈமானின் பாதியாகும் என்று கற்றுக் கொடுத்த மார்க்கமே இஸ்லாம். நமது உடல் சுத்தத்தில் மிகவும் முக்கியமான ஒன்று நகங்களை வெட்டி சுத்தப்படுத்துவதாகும். இது ஃபித்ரத்தின் பகுதியாக, அதாவது இயற்கையான காரியங்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எண்ணியதாகும். நகங்களுக்கு இடையில் அழுக்கு தேங்குவது பல நோய்களுக்கு காரணமாகும் என்றும் அது உழு மற்றும் குளியலின் முழுமையை பாதிக்கும் என்றும் நமக்கு தெரியும். ஆனால் இதை எப்போது செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்பதில் நமது அறிஞர்கள் சில மரியாதைகளை கற்றுக் கொடுத்துள்ளனர். முதலாவதாக, நகம் வெட்டுவதற்கு ஏற்ற சிறந்த நாள் எது? நமது அறிஞர்கள் பதிவு செய்வது வியாழக்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை காலையில், அதாவது வியாழக்கிழமை மறைந்து வெள்ளிக்கிழமை இரவு தொடங்கும் போது நகம் வெட்டுதல் உத்தமமாகும் என்று. குறிப்பாக வெள்ளிக்கிழமை ஜுமுஆ தொழுகைக்கு முன்பாக நகம் வெட்டுதல், மீசை வெட்டுதல், குளித்து சுத்தமாக பள்ளிக்கு செல்வது மிகவும் புண்ணியமுள்ள காரியமாகும். இதில்தான் சிறந்தது மிக உத்தமமான நேரம் எப்போது என்று கேட்டால் அது வியாழக்கிழமை அசர் தொழுகைக்கு பிறகு நகம் வெட்டுதலே என்று அறிஞர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். ஏன் இந்த நாட்களில் இந்த நேரங்களில் நாம் இதை செய்கிறோம்? இதற்கு மகத்தான சில பயன்கள் உள்ளன. இவ்வாறு சுன்னத்துக்கு ஏற்ப நகம் வெட்டுவதன் மூலம் முதலாவதாக வறுமை நம்மை தாக்காது என்று கூறப்படுகிறது. அல்லாஹுவின் ரசூலின் வழிமுறைகளை வாழ்வில் பின்பற்றுவது நமது வாழ்வில் பரக்கத்தை, அனுகூலத்தை கொண்டு வரும். நமது ரிஸ்கில், நமது உபஜீவனத்தில் அது விசாலத்தை அளிக்கும். இரண்டாவதாக, பைத்தியம், குஷ்டரோகம் போன்ற பெரிய கொடிய நோய்களில் இருந்து அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா நமக்கு பாதுகாப்பு அளிப்பான். இது வெறும் உடல் சுத்தம் மட்டும் அல்ல, நபியின் சுன்னத்தை பின்பற்றுவதன் மூலம் நமக்கு கிடைக்கும் ஆன்மீகமான ஒரு காவலும் ஆகும். இப்போது மிக முக்கியமான பகுதிக்கு வருவோம். எந்த வடிவத்தில், எந்த வரிசையில் நாம் நகம் வெட்ட வேண்டும்? இதில் அறிஞர்களிடையே பல கருத்துகள் இருந்தாலும் மிகவும் வலுவானது நமது முன்னோர்கள் கற்றுக் கொடுத்த ஒரு வடிவத்தை நாம் ஆராய்வோம். நாம் எப்போதும் வலது பக்கத்திலிருந்து தொடங்க வேண்டும். நல்ல காரியங்களை செய்யும் போது வலது கை கொண்டு தொடங்குதல் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை கற்றுக் கொடுத்தார். அதனால் நாம் முதலில் வலது கையின் நகங்களை வெட்ட வேண்டும். வலது கையின் வரிசையை தயவு செய்து கவனிக்கவும். நாம் வழக்கமாக தொடங்குவது போல் கட்டை விரலில் இருந்து தொடங்கக்கூடாது. மாறாக வலது கையின் சுட்டு விரலில் தஸ்பீஹ் விரலிருந்து தொடங்க வேண்டும். முதலில் வலது கையின் சுட்டு விரல், அதன் பிறகு நடுவிரல், அதன் பிறகு அனாமிகா அல்லது மோதிர விரல், அதன் பிறகு சுண்டு விரல். இந்த 4 விரல்களையும் வெட்டிய பிறகு கடைசியாகத்தான் நாம் வலது கையின் கட்டை விரல் அல்லது பெருவிரலை வெட்ட வேண்டும். அப்போது வரிசை மீண்டும் சொல்வோம். வலது கை மைனஸ் சுட்டு விரல், நடுவிரல், அனாமிகா, சுண்டு விரல், கடைசியாக கட்டை விரல். வலது கை முடிந்தால் நாம் இடது கைக்கு செல்கிறோம். இடது கையில் நாம் தொடங்க வேண்டியது சுண்டு விரலில் இருந்து. இடது கையின் சுண்டு விரல், அதன் பிறகு அனாமிகா, அதன் பிறகு நடுவிரல், அதன் பிறகு சுட்டு விரல். வலது கை போலவே இடது கையிலும் கடைசியாகத்தான் நாம் கட்டை விரலை வெட்ட வேண்டும். அப்போது இடது கையின் வரிசை சுண்டு விரல், அனாமிகா, நடுவிரல், சுட்டு விரல், கடைசியாக கட்டை விரல். இப்போது நமது இரு கைகளின் நகங்களும் வெட்டி முடிந்தது. இனி நமக்கு கால்களுக்கு வருவோம். கைகளில் செய்தது போலவே கால்களிலும் நாம் வலது கால் கொண்டு தொடங்க வேண்டும். வலது காலின் வரிசை இதுவாகும். வலது காலின் சுண்டுவிரலிலிருந்து தொடங்குகிறது. வலது காலின் சுண்டுவிரல், அதற்கு அருகிலுள்ள விரல் அனாமிகா, நடுவிரல், சுட்டுவிரல், கடைசியாக வலது காலின் கட்டை விரலில் முடிக்கிறது. அதன் பிறகு நாம் இடது காலுக்கு வருகிறோம். இடது காலில் நாம் தொடங்க வேண்டியது கட்டை விரலில் இருந்து. இடது காலின் கட்டை விரல், அதற்கு அருகிலுள்ள சுட்டுவிரல், நடுவிரல், அனாமிகா, கடைசியாக இடது காலின் சுண்டுவிரலில் நாம் நகம் வெட்டுவதை முடிக்கிறோம். இந்த வரிசை ஒரு பார்வையில் சற்று சிக்கலானதாக தோன்றலாமானால் 1 அல்லது 2 முறை கவனமாகச் செய்தால் இது நமக்கு பழக்கமாகிவிடும். மற்றொரு வடிவத்தையும் சில அறிஞர்கள் கற்றுக் கொடுக்கின்றனர். நாம் கால்களை தரையில் வைத்து உட்கார்ந்திருந்தால் இடது காலின் சுண்டுவிரலிலிருந்து தொடங்கி அந்த வரிசையில் சென்று வலது காலின் சுண்டுவிரலில் முடிக்கும் ஒரு தொடர்ச்சியான வரிசையும் சில நூல்களில் காணலாம். இருப்பினும் முதலில் சொன்ன வடிவமே அதிகமானோர் பின்பற்றுவது. நகம் வெட்டிய பிறகு அந்த நகங்களை அலட்சியமாக வீசி எறியக்கூடாது. அது நமது உடலின் பகுதியாகும். அதனிடம் மரியாதை காட்ட வேண்டும். வெட்டிய நகங்களையும் முடியையும் புதைப்பது அல்லது மக்கள் மிதிக்காத அசுத்தமில்லாத ஒரு இடத்தில் மறைப்பது ஏற்ற உத்தமமான முறையாகும். பிரியமுள்ளவர்களே, மிகச் சிறிய காரியமாக தோன்றினாலும் நபியின் சுன்னத்து என்ற நியத்துடன், உத்தேசத்துடன் நாம் இதை செய்யும்போது அதற்கு மகத்தான நற்பலன் அல்லாஹு நமக்கு அளிப்பான்.
நமது வாழ்வின் அனைத்து துறைகளிலும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் வழிமுறைகளை பின்பற்ற முயற்சிப்போம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த கேட்ட அறிவுக்கு ஏற்ப செயல்படவும் நமது வாழ்வில் சுத்தமும் பரக்கத்தும் நிலைத்திருக்கவும் நமக்கெல்லோருக்கும் தௌஃபீக் அளித்து அருள் புரியட்டும். நமது சிறியதும் பெரியதுமான அனைத்து பாவங்களும் அல்லாஹு மன்னித்தருளட்டும். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு.